இப்போ நான் கானா கேள்விப்பட்டதே இல்லை. ஏதாவது தேவா சார் பாடி பார்த்துருக்கேன். கானா வந்து இத்தனை அரசியல் செயல்பாட்டோட இத்தனை வீரியத்தோட இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அது வந்து ஏதோ சினிமாவுக்காக அல்லது வந்து எல்லாரையும் மாதிரி தான் மரண வீடுகளில் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கேயே இங்கே இருக்கிறவங்க அதான் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரகாட்டம், குறவன் குறத்தி இது எல்லாமே வந்து ஒரு நைட்டு மிட் நைட்டில் ஆடக்கூடிய ரொம்ப ஆபாசமாக ஆடக்கூடிய பாடல்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பெயினை அவங்களோட அரசியலை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற கோபங்கள், ஆத்திரங்கள் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் இதெல்லாம் நிகழ்த்திட்டு நம்ம போய் படுக்கிற மடி அம்மாவோட மடியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கத்திக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக போய் சேர தாய்மடியாக இளையராஜாவோட மியூசிக் தான் இருக்குது. அதை வந்து எல்லா பாய்ச்சல்லையும் போய் கடைசியாக அங்கே ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு திருப்பி அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. ப்ளீஸ் கிளாப் ஃபார் தி இன்றைய தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான 2 ஆளுமைகளை நாம் ஒரே மேடையில் சந்திக்கிறோம். நன்றி. மாரி செல்வராஜ் அவர்களோட தான் ஒரு கேள்வி. பொதுவாக மார்கழி மக்களிஸில் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுவீங்க. குறிப்பாக உங்களுடைய திரைப்படங்களில் பிகினிங் பரியேறும் பெருமாள்லேருந்து வாழை வரைக்கும் அந்த ஃபோக்லோரை தவிக்க சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல, அது உங்களுடைய நிலத்திலிருந்து எப்படி கலையாக மாற்றுறீங்க? அப்புறம் இந்த மாதிரியான மார்கழி மக்களிஸில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஈவெண்ட் பற்றியும் அந்த ஃபோக்லோர்னுடைய பண்பை பற்றியும் நீங்கள் பேசினா ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்கழி மக்கள் இசை நான் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து நம்மளோட கலை இலக்கியங்களை கேட்டு நம்மளோட ஊரில் தெருக்கூத்து கேட்டு வளர்ந்த ஒரு பையன்தான். என்னோடய கதை, என்னோடய பாடுபொருள் எல்லாத்தையுமே வந்து தெருவில் ஆடிக்கிட்டு இருந்த அவங்களோட பெயின்லேருந்து அவங்களோட குரல்லேருந்து தான் நான் எடுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு திருக்கலைஞராக இருந்தார். அதனால் எனக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் வந்துகிட்டே இருக்கும். நாம் எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே போய் அங்கே மக்களுக்கு பிடித்த மாதிரியான இசையை, மக்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு கலையை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அப்புறம் வாசித்ததுக்கப்புறம் தான், அரசியல் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மக்களுக்கு எது சரியோ அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் வந்து எல்லா என்னோடய கதைகளுக்கு பாடல்கள் எடுக்கும்போது தொடர்ச்சியாக வந்து அதில் ஃபோக்லோர் எதை வந்து உண்மையை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமோ, எமோஷனில் கொண்டு போய் சேர்க்குமோ அது இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையுமே அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு அதுதான் ரூட். இந்த மாதிரியான கலை இப்போ வந்து யோசிக்கும் போது இப்போது திருநெல்வேலியில் இருக்கவங்க இங்கே வந்து வாசிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கவங்க சென்னைக்கு வரமாட்டாங்க, இங்கே வாசிக்கவங்க அங்கே வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் தயக்கம் கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் கானா கேள்விப்பட்டதே இல்லை. ஏதாவது தேவா சார் பாடி பார்த்துருக்கேன். கானா வந்து இத்தனை அரசியல் செயல்பாட்டோட இத்தனை வீரியத்தோட இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அது வந்து ஏதோ சினிமாவுக்காக அல்லது வந்து எல்லாரையும் மாதிரி தான் மரண வீடுகளில் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கேயே இங்கே இருக்கிறவங்க அதான் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரகாட்டம், குறவன் குறத்தி இது எல்லாமே வந்து ஒரு நைட்டு மிட் நைட்டில் ஆடக்கூடிய ரொம்ப ஆபாசமாக ஆடக்கூடிய பாடல்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை, அவங்கவுங்க பெயினை அவங்களோட அரசியலை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அது நாளாக தான் வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கதாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இருந்த கலைஞர்கள் வெளிப்பட்டு தன்னோட அரசியலை, தன்னோட வழிகளை, தன்னோட கேள்விகளை முன் வச்சு ஆட ஆரம்பித்தாங்க. இது அந்த ஸ்டேஜோட ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக தான் நான் மார்கழி மக்கள் இசையை பார்க்குறேன். இங்கே பாடக்கூடிய அத்தனை கலைஞர்களும் இண்டிவிஜுவலாக தான் என்னவா வெளிப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பாடுறாங்க, இங்கே வந்து ஆடுறாங்க, இங்கே வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் ஆடுறவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தவங்க, பாடிக்கிட்டு இருந்தவங்க, கலைகள் வழியாக செயல்பட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சுன்னா, ஏதோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு. நம்ம பாடல்களின் வழியாகவும் நம்மளோட இசையின் வழியாகவும் நாம் அடுத்த சந்ததிகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம், வெறும் சாப்பாடை கொடுக்க போகிறோமா இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை கொடுக்க போகிறோமான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேடையை ஆடுறாங்க, இந்த மேடையில் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் வந்து மார்கழி மக்கள் இசை ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் அண்ணன் ரஞ்சித்துக்கும் உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நிச்சயமாக இதில் ஒரு அங்கமாக தொடர்ந்து இருக்கிறதுலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா,
அடுத்தது இளையராஜா அவருடைய பாடல்களை இசையமைக்க போகிறோம். ஸோ இளையராஜா பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை இந்த மேடையில் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு. இளையராஜா பற்றி அபிப்பிராயம் அது நீங்கள் இளையராஜான்னு சொன்னோன்னு முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்துச்சு இல்லை, அதுதான் அதோட அபிப்பிராயம் நினைக்கிறேன். ராஜா சார் நிறைய எப்படி சொல்கிறது, நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை, நாம் இன்றைக்கி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க அரசியல், இது எல்லாமே நாம் வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு பாய்ச்சல் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு தாய்மொழி தேவை அப்படின்னா, இப்போ நம்ம அம்மாவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்க ஓட்டம், நம்மகிட்ட இருக்க கேள்விகள், நம்மகிட்ட இருக்க கோபங்கள், ஆத்திரங்கள், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் இதெல்லாம் நிகழ்த்திட்டு நம்ம போய் படுக்கிற மடி அம்மாவோட மடியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கத்திக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக போய் சேர தாய்மொழியாக இளையராஜாவோட மியூசிக் தான் இருக்குது. அதை வந்து எல்லா பாய்ச்சல்லையும் போய் கடைசியாக அங்கே ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு திருப்பி அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடியாகிட்டு இருக்க மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து எப்போவுமே இளையராஜா இசை அப்படிங்கிறது வந்து அத்தனை கலைஞர்களுக்குமான ஒரு தாய்மொழியை தான். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 பேருக்கு மட்டும் நீங்கள் விருது கொடுக்குறோம்.